திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மரபணு குறைபாடு முதுகு தண்டுவட தசை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 3 மாத குழந்தை சிகிச்சை அளிக்க அரசு உதவி செய்ய வேண்டும் என்று குழந்தையின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணாமலைச்சேரியைச் சேர்ந்த அர்ஜுன் பூஜா தம்பதியினருக்கு 2.5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் இரண்டாவதாக கர்ப்பம் தரித்த பூஜாவுக்கு கடந்த 3 மாதத்திற்கு முன்பு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் திடீரென குழந்தையின் கை கால் அசைவு குறைய தொடங்கியதாக அறிந்த பூஜா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் SMA எனப்படும் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபி ஸ்டேஜ் 1 இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குழந்தையை பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து அவர்கள் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்த நிலையில் இந்த நோய்க்கு வெளிநாட்டிலிருந்து மருந்து வரவழைக்க வேண்டும் என்றும் அதற்கு 16 கோடி செலவாகும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள அர்ஜுன் பூஜா தம்பதியினர் தங்களின் குழந்தையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாப்பாவுக்கு செலவு பண்ணிட்டோம். போட்டு எல்லாமே விற்று பாப்பாக்காக செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பாப்பாவுக்கு இப்போ 16 கோடி ரூபாய் ஊசி போட்டால் தான் பாப்பா உயிரோடு இருக்கும். அப்படின்றனால எங்களுக்கு முதல்வர் ஐயா ஹெல்ப் பண்ணணும். எத்தனையோ குழந்தைங்கள முதல்வர் ஐயா காப்பாத்திருக்காரு. எங்க பாப்பாவையும் முதல்வர் ஐயா காப்பாற்றணும். பாப்பானால் ஃபுட்டு வாய் வழியா எடுக்க முடியாது. பாப்பா ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால பாப்பாவுக்கு டியூப் போட்டிருக்கு. மூக்கு வழியா டியூப் போட்டு டியூப்ல தான் ஃபுட்டு மெடிசன்லாம் கொடுக்கணும் பாப்பாவுக்கு. பாப்பானால் சுவாசிக்க முடியாதனால சப்போர்ட்டுக்கு ஒரு மிஷின் வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோம். அது வச்சு தான் பாப்பானால் சுவாசிக்க முடியும். இல்லைன்னா பாப்பானால் சுவாசிக்க முடியாது.